லிசன் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லி தர போறேன். ப்ரெஷர்னா என்ன கண்ணா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. இங்க நான் உரைஞ்சிடுறேன். இது ஒரு பர்டிகுலர் ஏரியா, லென்த் டு பிரெத். இந்த ஏரியாவுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை அப்ளை பண்றதுக்காக ஒரு ஃபோர்ஸ் தான் நீங்க கொடுக்க முடியும். ப்ரெஷர்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது, ஆனா நீங்க ஃபோர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், விசை இந்த பரப்புக்கு மேல. அப்போ இந்த ஃபோர்ஸை நீங்க டைரக்டா இறக்குறீங்க, பெர்பெண்டிகுலரா இறக்குறீங்க. இதுதான் பாயிண்ட். அது எப்படி போட்டு காட்டணும்? இப்படி போட்டு காட்டணும். ஒரு சின்ன டி எப்படி இன்வெர்ட் மாதிரி போட்டு காட்டினா பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் டிவைடட் பை எதுக்கு மேல அப்ளை பண்றீங்க? அந்த ஏரியாக்கு மேல. அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஏரியாக்கு மேல பெர்பெண்டிகுலரா நீங்க டிராப் பண்றீங்கல்ல, அததான் பிரஷர்னு சொல்றோம். சார் யூனிட் மேல நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், லென்த் இன்டு லென்த், மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்ப யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பயன்படுத்தணுமா? இல்ல. பாஸ்கல், ஏடிஎம், டாரு, பாரு, டாசலி, ஏகப்பட்ட யூனிட் இருக்கு. அதெல்லாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல கன்வர்ஷன் கொடுத்துட்டேன். முக்கியமான கன்வர்ஷன், ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறது 10 to the power 5 பாஸ்கலுக்கு ஈக்குவல். இதை நம்ம நல்லா படிச்சுக்கணும் இல்லையா? 10 to the power 5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் சொல்லி தரேன். இதுக்கு ஈக்குவல் ஒரு ஏடிஎம். சார் ஒரு ஏடிஎம்னா என்ன சார்? ஏடிஎம் பணம் எடுக்கிற மிஷினா சார்? கிடையாது. இங்க பாருங்க, இது பூமியோட சர்ஃபேஸ். இங்க நாம நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம மேல யாராவது ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்னா ஒருத்தன் கொடுக்குறான். யார்? கேஸ் பார்ட்டிகிள். ஏன் சார்? கேஸ் பார்ட்டிகிள ஆக்சிலேஷன் டியூ டு தி கிராவிட்டி கீழே இழுக்க தான் செய்யும், அது எர்த். நடுவுல நம்மளும் இருக்குல்ல. சோ இந்த கேஸ் மாலிகுல் நம்மள ஜிங்கிற வேல்யூ வச்சு கீழே டம்ப் பண்ணும், அழுத்தம். அதோட வேல்யூ 1 atm. ஓகே சார், எப்படி மெஷர் பண்ண? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு பிளேட்ல மெர்க்குரி, அஜிஜி, பாதரசம், இதை ஊத்திக்கிறீங்க. சரிங்க சார். ஒரு டியூப்ல கேலிபிரேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு டியூப்னா ஒரு டியூப்ல நம்பர் போட்டுக்கிறீங்க மில்லி மீட்டர்ல. 1 2 3 4 5 6 7 1000 வரைக்கும் இப்படி வச்சிங்கன்னா, இந்த ப்ரெஷர் இங்க அழுத்த 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 பர்பெண்டிகுலரா இப்படி அழுத்த 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 இதுக்குள்ள அப்படியே அந்த மெர்க்குரி மேல ஏறும். சார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏறும்? 760 மில்லிமீட்டர். யார் ஏறினா? மர்க்குரி. எதனால ஏறிச்சு? ஏடிஎம்னால. அப்போ 1 atm which is equal to 760 millimeter mercury. வேல்யூ மெமரி பண்ணுமா என்ன? தேவையில்ல. பாக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர், ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறது 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி. இப்படிதான் வந்து ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணணுமா? கேர்ஃபுல். கணக்காவணிங்க. ஸோ இது யூனிட், டைமென்ஷன் கீழே போட்டிருக்கேன். நீங்களே போடலாம். நியூட்டனுக்கு உங்களால் போட முடியும், மீட்டர் ஸ்கொயருக்கு உங்களால் போட முடியும். இதெல்லாம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சார், நான் ஃபார்முலாவில் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் பர்பெண்டிகுலர் டிவைட் பை ஏரியான்னு சொல்லி கொடுக்குறீங்க. சம்முக்கு எதாவது யூஸ் பண்ணணுமா? இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனலிசன், நான் ப்ரெஷரை இந்த மாதிரி நேராக அப்ளை பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு தீட்டா டிஃபரன்ஸ் எடுத்து இங்கே ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எஃப் டேஷ்னு வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் எஃப்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ எஃப் டேஷோட வேல்யூ என்ன சார்? நத்திங் பட் இந்த இடம் தீட்டாவா? இந்த இடத்துல இருந்தா எஃப், இங்க வந்தா எஃப் காஸ் தீட்டா. பாயிண்ட் புரியுதா? அப்ப எக்ஸாக்ட் ஃபார்முலா எங்க நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, அதை பர்பெண்டிகுலர் கால்குலேட் பண்றதுக்கு காஸ் தீட்டாவை பயன்படுத்திக்கணும். அப்ப எக்ஸாக்ட் பிரஷர் ஃபார்முலா இங்க பாருங்க, P which is equal to F cos theta divided by area. நோட் பண்ணிக்கங்க. So பிரஷருக்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா F cos theta divided by area. P for pressure, F for force, A for area, cos theta angle between them. அதாவது பர்பெண்டிகுலர்ல இருந்து இப்போ அது எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு. 0 டிகிரி போட்டீங்கன்னா மேக்ஸிமம் அது பர்பெண்டிகுலரா அப்படியே இருக்கும், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும்.
சரி, மீதி பிடிஎஃப்ல பார்த்துலாம். பாருங்க, புக்ல அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்முக்கு மீனிங் சொல்லி தரங்க. கவனிங்க, என்சிஆர்ல என்ன 10.2ல கொடுத்துருப்பான் அப்படின்னா, pressure which is equal to limit of delta A tend to 0 f delta f divided by delta A ன்னு கொடுத்துருப்பான். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? லிசன்மா, ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ, ரெண்டுக்கும் அந்த ஏரியாவோட சேஞ்ச் ரொம்ப முக்கியம். அந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஆக நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா, இப்போ லிக்விட்னு வைங்களேன், லிக்விட் வச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஏரியா வந்து 10 to 0னா இந்த வேல்யூ 0க்கு பக்கம் வரைக்கும் போனா 0 ஆகக்கூடாது. ஏன்னா எனிதிங் டிவைட் பை 0 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிட்டிவ்னு ஆயிடும். அது வேல்யூ என்னன்னு தெரியாது. அப்போ லிமிட் என்ன லிமிட்னா இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அதாவது டெல்டா ஏரியா டெல்டா ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 போட்டக்கூடாது. ஈக்குவல் 0 போடக்கூடாது, பக்கம் வரைக்கும் போகலாம். 0 பக்கம் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 0.03 அந்த வரைக்கும் கூட போகலாம். பட் 0 ஆயிடக்கூடாது. அதுதான் லிமிட் டெல்டா ஏ 10 to 0ன்னு சொல்றது. இது தேவையில்ல, அந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் இதுல வேற வேற கன்வென்ஷன் இருக்கு, பாத்துக்கங்க. சரியா? இப்ப நான் சொல்லி கொடுத்தது தான். ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறது இந்த பாஸ்கலுக்கு ஈக்குவல். முக்கியமா 10 to the power 5, அது 1.0 சொன்னா ஓகே, 10 to the power 5. ஒரு ஏடிஎம் 760 மில்லிமீட்டர், ஒரு ஏடிஎம் 760 டார், ஒரு ஏடிஎம் 1.013 பார், ஒரு ஏடிஎம் ஒரு டார் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்சேஷன் நான் அழகா எழுதி வச்சிட்டேன், அப்புறம் படிச்சிருங்க. சார், ப்ரெஷர் ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? ஓகே, ப்ரெஷர் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் சார் ஸ்கேலார் குவான்டிட்டி? ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த வகையான டைரக்ஷனும் டிபெண்டா இருக்காது. ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அதுதான் டிபெண்டா இருக்கு. ஃபோர்ஸ் இஸ் வெக்டார், அது ப்ராப்ளம் இல்லை. பட் அதனால வரக்கூடிய ப்ரெஷர் ஒரு வெக்டார் இல்லை. அதோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் எனக்கு போட தெரியும் இண்டிவிஜுவலா, அதனால அது போட போறது இல்லை. ஸோ பாஸ்கல் அதோட யூனிட் பிரச்சனை இல்லை. ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறது 1.013 × 10 to the power 5 பாஸ்கல்ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ, சம்முக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்து டென்சிட்டிக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன், மாஸ் பை வால்யூம். ஸோ இது ஏன் சார்னா லிக்விடுக்கு வந்து டென்சிட்டின்னு கால்குலேட் பண்ணி ஆகணும்ல, எவ்வளவு டென்ஸா இருக்குன்ட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி? நம்ம படிக்கிறதெல்லாம் லிக்விட்ஸ் தான், தண்ணி பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். லிக்விட்ஸ்லயும் முக்கியமா ஃப்ளூயிட்ஸ், ஃப்ளோ ஆகக்கூடிய ஆளுங்க. அது எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணா, நார்மலா வாட்டரோட டென்சிட்டி ஜென்ரலா மாறாது. பட் எந்த வாட்டர் டென்சிட்டி எடுத்துக்கணும்னா 4 டிகிரி செல்சியஸ்ல. ஏன் சார்? 4 டிகிரி செல்சியஸ்ல ஒரு வாட்டர் வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல அதோட டென்சிட்டி 1 into 10 to the power +3 kilogram by meters cube. 1 into 10 to the plus 3 kilogram divided by meter cube. இப்போ இந்த வேல்யூ நோட் பண்றாங்கல்ல, நீங்க 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேல எடுத்துட்டாலும் 4 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே எடுத்துட்டாலும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அப்போ கரெக்டா மண்டல ஏத்திக்கணும். 4 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டரோட டென்சிட்டி 1 into 10 to the power +3 kilogram by meter cube. சரிங்க சார், அந்த வேல்யூவை கீழே போட்டுக்கங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ளூயிடை ரிசர்ச் பண்ண ஆசைப்படுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால், அதோட இது மேல போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளூயிட் டென்சிட்டி இங்க நான் யாருக்கு போட்டு காட்டியிருக்கேன்னா பிளட்டுக்கு போட்டு காட்டியிருக்கேன். கவனிங்க, பிளட்டோட டென்சிட்டி 1.06 × 10 to the +3, அது தூக்கி மேல போட்டேன். கீழே நார்மலான வாட்டரோட டென்சிட்டி 1 × 10 to the +3, ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1.06 ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வேல்யூ. அப்புறம் முக்கியமான விஷயம், மேலே டென்சிட்டி கீழே டென்சிட்டி சம் ஃபார்முலால, அதனால ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு டைமென்ஷன் லெஸ், பரிமாணம் மற்றது, யூனிட் லெஸ், யூனிட்டும் கிடையாது டைமென்ஷனும் கிடையாது. கிளியர்? ஃபார்முலா மட்டும் எழுதிக்கமா மீதி படிச்சுக்கலாம். தமிழ்ல ஒப்பிட்டு அறுத்தி ஃபார்முலா மட்டும் எழுதிக்கங்க, மீதிய சப்ஜெக்ட் போக பார்க்கலாம். சம் இருக்கு, பின்னாடி போய் பார்ப்போம். ஒரு 1:45 பிரேக் தரேன். பிரேக் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். சரியா? தொடர்ந்து ஸ்ட்ரெச் எடுக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி உட்கார வைக்கவும் மாட்டேன்.
மைண்ட்ல ஏறிடணும். இது கூட சட்டிலா கொஸ்டின் கேட்பான். வாட்டரோட மேக்ஸிமம் டென்சிட்டி எந்த டெம்பரேச்சர்ல பார்க்கலாம்? 4 டிகிரி செல்சியஸ். சரி, இங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கேள்வி ஜூம் அவுட் பண்ணிட்டு இங்க ஜூம் பண்ணிடுறேன், அது சொல்லி கவனிங்க. கேள்வி, டூ தைபோன், தைபோன் நம்ம கால் எலும்பு இருக்குல்ல ரெண்டு சைடு, ஃபியூமர்னு சொல்லுவாங்க. தைபோன் தொடை எலும்பு, ஃபியூமர். ஓகேங்களா? ஈச் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ வேல்யூ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கவனிங்க, 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர் 0.01 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வேணும்னா, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வேணுமா, ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணுங்க. இது 10 to the power -2 ஸ்கொயர் பண்ணா 10 to the power -4. அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 10 to the power -4 மீட்டர் ஸ்கொயர். இது வேல்யூ. கொஸ்டின் பேப்பர்ல 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். அதனால 10 ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்ப 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வேல்யூ மீட்டர் ஸ்கொயரா மாத்திரப்போ 10 மீட்டர் பவர் 10 பவர் -3 மீட்டர் ஸ்கொயர். ஏன் மீட்டரா மாத்துறேன்? பாஸ்கல் யூஸ் பண்றேன். பாஸ்கல் யூஸ் பண்ணா கிலோகிராம் மீட்டர் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெஷருக்கு. சரி, அப்ப இது மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும். மீட்டர்ல மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும். 10 to the power -3. Support the upper part of human body of 40 kg. ஒரு ஆளோட உடம்பு மேல இருக்கிறது 40 kg. அது ரெண்டும் கீழே கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது ஒரு 10 to the power -3 மீட்டர் கியூப், இது ஒரு 10 to the power -3 மீட்டர் கியூப். ரெண்டு போன் தாங்கிட்டு இருக்கான். ஆவரேஜ் பிரஷர் சஸ்டெயின்ட் பை த ஃபியூமர். அந்த ரெண்டு கால் எலும்பால எவ்வளவு பிரஷரை தாங்க முடியும் ஆவரேஜா? கவனிங்க, உடம்பு 40 கிலோகிராம் நம்ம நியூட்டனா மாத்தணும். அப்போ இன்டு ஜியை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 40 × 10 400. ஏன் சார்? ஏன்னா நம்ம வெயிட்டா மாத்தணும். இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா 10 to the power -3, இதோட கிராஸ் செக்ஷனல் 10 to the power -3. அப்ப பிரஷருக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் ஏரியா தான். பட் இதுல ரெண்டு ஏரியா. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டு ஃபியூமரை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ எஃப் மாடிஃபை பண்ணலாமா? எஸ், மாடிஃபை பண்ணணும். ரெண்டு பேருக்கு அப்ளை பண்ணல. அப்ப 2 டைம் ஏரியா. மேல ஃபோர்ஸ் நம்ம இங்க பாருங்க, F = m × g ஒரு ஃபார்முலா. கொஸ்டின் பேப்பர்ல கிலோகிராம்ல கொடுத்துருக்கான் மாஸ். ஜியோட வேல்யூ 10. அப்போ 400 நியூட்டன் வெயிட்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்போ மேல 400, கீழே 2 × 10 to the power -3 கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ண ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. Bangalore. Right. Listen now.